ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோவில் சாப்பிட்றது சம்மந்தமாக எப்படி சிங்களத்தில் கதைக்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். கேம கேம என்று சொன்னால் சாப்பாடு. கனவா என்று சொன்னால் சாப்பிட்றேன். கனவா சாப்பிட்றேன். மம கனவா நான் சாப்பிட்றேன். இது மமக்கு மட்டுமில்லை, நான் சாப்பிட்றேன்னு மட்டுமில்லை, அவன் சாப்பிட்றான், அவள் சாப்பிட்றாள், அம்மா சாப்பிட்றா, யாருண்டாலும் கனவா என்று தான் நீங்கள் நிகழ்காலத்தில் கனவாண்டு தான் சாப்பிட்றதுக்கு சிங்களத்தில் சொல்ல வேணும். அது யாராக இருந்தாலும் கனவாண்ட ஒரு வார்த்தை தான் இருக்குது. அம்மா கனவா, அம்மா சாப்பிட்றா. ஏயா கனவா, அவன் சாப்பிட்றான் அல்லது அவள் சாப்பிட்றாள். அப்போ கனவான்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் நிகழ்காலத்தில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்த வேணும். கனவா. சாப்பிட்டேன் என்று சிங்களத்தில் சொல்கிறதுக்கு மம கேவா, நான் சாப்பிட்டேன். மம கேவா. இதுவும் நிகழ்காலத்தை போலே தான். நான் சாப்பிட்டேன் என்றதுக்கு மட்டும் இல்லை, அவன் சாப்பிட்டான், அவள் சாப்பிட்டாள், அம்மா சாப்பிட்டா, எல்லாத்துக்குமே கேவா தான். அம்மா கேவா, அம்மா சாப்பிட்டா. ஏயா கேவா, அவன் சாப்பிட்டான் அல்லது அவள் சாப்பிட்டாள். இறந்த காலத்திலேயும் சாப்பிட்டாங்க என்று சொல்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது, கேவா. கேவாண்டா சாப்பிட்டு முடிஞ்சாச்சு, இறந்த காலம். ஒயா கேவது, நீங்கள் சாப்பிட்டீங்களா. ஒயா கேவது, நீங்கள் சாப்பிட்டீங்களா. மங் கேவா, நான் சாப்பிட்டேன். மங் கேவேனே, நான் சாப்பிடல. மங் கேவேனே, நான் சாப்பிடல. ஏயா கேவது, ஏயா கேவதுன்னு சொன்னால் அவன் சாப்பிட்டானா அல்லது அவள் சாப்பிட்டாளா அல்லது அவர் சாப்பிட்டாரா. எல்லாத்துக்குமே நீங்கள் ஏயா கேவது என்று தான் கதை கேட்கல நீங்கள் கேட்க வேணும். ஏயா கேவது, அவர் சாப்பிட்டாரா. ஏயா கேவலு, ஏயா கேவலு என்று சொன்னால் அவர் சாப்பிட்டாரா. ஏயா கேவலு, அவள் சாப்பிட்டாளாம், அவன் சாப்பிட்டானாம், அவர் சாப்பிட்டாராம். எல்லாத்துக்குமே ஏயா கேவலு, ஏயா கேவலு. கண்ணு என்ன, கண்ணு என்ன அப்படின்னு சொன்னால் சாப்பிட வாங்க. சாப்பிட வாங்கன்ற ஒரு ஆள் கூப்பிடணுமெண்டா கண்ணு என்ன, கண்ணு என்ன, சாப்பிட வாங்க. கண்ணு என்ன என்று சொன்னால் நாங்கள் சில வேளை நான் பிறகு சாப்பிட்றேன் என்று சொல்லுவோம். நான் பிறகு சாப்பிட்றேன். மம பாசே கண்ணா, மம பாசே கண்ணா, நான் பிறகு சாப்பிட்றேன். அப்போ இது எதிர்காலத்தில் நாங்கள் சொல்ல போகிறோம், பிறகு சாப்பிட்றேன். மம பாசே கண்ணா, நான் பிறகு சாப்பிட்றேன். இந்த இடத்துல கண்ணங் என்று சொல்லி பாவிச்சிருக்கிறோம். இந்த கண்ணுங்கன்றது நீங்கள் மம அல்லது அப்பி இதுக்கு தான் நீங்கள் பாவிக்கணும். நான் அல்லது நாங்கக்கு தான் நீங்கள் கண்ணங்கன்னு சொல்லி எதிர்காலத்தில் சொல்கிறதுக்கு பயன்படுத்த வேணும். மம கண்ணா, நான் சாப்பிட்றேன். அப்பி கண்ணா, இது எந்த மாதிரி சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்தணுமுண்டா, நீங்கள் கட்டாயம் சாப்பிடுவீங்க என்று சொல்லி ஒரு ஆளுக்கு ஷுவா பண்ணி சொல்கிறீங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் தான் நீங்கள் கண்ணங் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த வேணும். இன்னொரு சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் கண்ணங் என்று சொல்லி பயன்படுத்தலாம். ஏயா கேவது, அவர் சாப்பிட்டாரா. ஏயா கேவது என்று கேட்கல. ஏ பசே கண்ணாங் கியூவா, ஏ பசே கண்ணாங் கியூவா, அவர் பிறகு சாப்பிட்றேன் என்று சொன்னார். அவர் பிறகு இனித்தான் சாப்பிடுவேன் என்று சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல அவர், அது அவருடைய கருத்து, தான் பிறகு சாப்பிட்றேன் என்று அவர் சொல்கிறார். அப்போ அது அவருடைய கருத்துன்றதால நாங்கள் இந்த இடத்துலையும் நாங்கள் கண்ணங் என்று பயன்படுத்துகிறோம். பொதுவாக நீங்கள் எதிர்காலத்தில் சாப்பிடுவாங்க என்று சொல்கிறதுக்கு கை என்று சொல்லி பயன்படுத்த வேண்டும். இது நான் நாங்கள் தவிர மற்றது எல்லாத்துக்கும் கை என்று சொல்லி பயன்படுத்த வேண்டும். சமஹார வீட்டை ஏல காய், சில வேளை அவங்க சாப்பிடுவாங்க. சமஹார வீட்டை ஏல கை, சமஹார வீட்டை ஏல கை, சில வேளை அவங்க சாப்பிடுவாங்க. சில வேளை நாங்கள் சாப்பிட்டு வாங்க என்று சொல்ல வேண்டி வரும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் சிங்களத்தில் எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் காலா என்ன, சாப்பிட்டு வாங்க. காலா என்ன, ஒயா காலா என்ன, நீங்கள் சாப்பிட்டு வாங்க. சில வளங்களுக்கு வீட்டில் அம்மா சொல்லுவா சாப்பிட்டு போங்க என்று சொல்லி.
போகிறது எங்கேயாவது அவசரமாக நாங்கள் வெளியே போய்க்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ காலை அண்ணன் சாப்பிட்டு போங்க, காலை அண்ணன் சாப்பிட்டு போங்க, காலை அண்ணன் சாப்பிட்டு போங்க. நாங்கள் சாப்பிடுவோம் என்று சொல்கிறதுக்கு அப்பி கமு என்று சொன்னால் நாங்கள் சாப்பிடுவோம். அப்பி கமுத நாங்கள் சாப்பிடுவோம்மா. அப்பி கமுத நாங்கள் சாப்பிடுவோம்மா. சாப்பாடு நல்லம்மா என்று கேட்குறதுக்கு சிங்களத்தில் கேம ஹொந்தாயுது என்றா சாப்பாடு நல்லம்மா. கேமர் நரக் வெலா சாப்பாடு பழுதாக போயிட்டுது அல்லது கெட்டு போயிட்டுது, சாப்பாடு பழுதாக போச்சு என்று சொல்கிறதுக்கு கேம நரக் வேலா சாப்பாடு பழுதாக போச்சு, கேம நரக் வேலா. எனக்கு சாப்பாடு பிடிக்கலன்னு சிங்களத்தில் எப்படி சொல்லலாம்? மட்ட கேம அல்லுவேனே மட்ட எனக்கு கேம சாப்பாடு அல்லுவேனே பிடிக்கல. மட்ட கொடாக் கண்ணபே என்னால் நிறைய சாப்பிட இல்லாது என்று சொல்ல வேண்டிய சந்தர்ப்பங்களில் மட்ட கொடாக் கண்ணபே என்னால் நிறைய சாப்பிட இல்லாது, மட்ட கொடாக் கண்ணபே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நான் இறந்த காலத்தில் நீங்கள் சாப்பிட்றேன்னு சொன்னால் கேவா என்று பயன்படுத்துங்க. சாப்பிட்றேன்னு சொன்னால் நிகழ்காலத்தில் சொல்லணும்னு சொன்னால் கனவா என்று பயன்படுத்துங்க. எதிர்காலத்தில் நீங்கள் சாப்பிட்றதை பற்றி கதைக்கணும்னு சொன்னால் நாங்கள் மம அப்பிக்கு கண்ணங்கண்டு பயன்படுத்துங்க. ஆனால் இது கட்டாயம் நீங்கள் சாப்பிடுவீங்கன்ட்டு ஒரு ஆளுக்கு ஷுவர் பண்ணி சொல்கிற சந்தர்ப்பங்களை மட்டும்தான் நீங்கள் இப்படி கண்ணங்கன்றதை பயன்படுத்த வேணும். நீங்கள் கண்ணங்கண்டு சொன்னால் நீங்கள் கட்டாயம் சாப்பிடுவீங்க, அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை தான் கண்ணங்கண்டு பயன்படுத்துங்க. இல்லாட்டி சாப்பிடுவாங்கன்ட்டு பொதுவாக எதிர்காலத்தில் சொல்லணும்னு சொன்னால் கை என்று சொல்லுங்கள். அதே போல் நீங்கள் நிகழ்காலத்துக்கு பயன்படுத்துகிற கனவா என்றதையே எதிர்காலத்திலையும் கதைக்க பயன்படுத்தலாம். மம ஹெட்ட கொத்து கனவா, நான் நாளைக்கு கொத்து சாப்பிடுவேன். மம ஹெட்ட கொத்து கனவா, நான் நாளைக்கு கொத்து சாப்பிடுவேன். சரி, இன்றைக்கி சாப்பிட்றது சம்மந்தமாக எப்படி நாங்கள் சிங்களத்தில் கதைக்கிறோன்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை போலவே சிங்களம் படிக்க ஆர்வமாக இருக்கிற உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல லெசனோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.